ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். தமிழ்நாட்டில் 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆகஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரங்களில் கிடையாதுங்க, லட்சங்களில் மனிதர்களை நாய்கள் கடிச்சிருக்கு. ஆகஸ்ட் மந்தில் மட்டும் 3,67,000 பேர். மாநில சுகாதார நிலையம் அளித்த புள்ளி விவரத்தோட படின்னு பார்த்திங்கன்னா 2023 4,41,804 பேரை வெறிநாய்கள் கடிச்சிருக்கு. வெறிநாய்களால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 18 பேர் இறந்தும் போயிருக்காங்கன்னு பதிவாகிருக்கு. 2024 பார்த்திங்கன்னா 4,80,483 பேர் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 43 பேர் இதில் இறந்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, மாவட்ட வாரியாக கணக்கெடுப்பு பண்ணதில் பார்த்திங்கன்னா வெறிநாய் கடிக்கு ஆளாகியிருக்கவங்க சேலத்தில் மட்டும் 25,182 பேர், கோயம்புத்தூரில் 16,220 பேர், திருச்சியில் 15,564 பேர், சென்னையில் ஆண்டுக்கு 14,000 பேர். இது மாவட்ட கணக்கெடுப்பின் படி இந்த புள்ளி விவரம். விருதாச்சலத்தில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 10 பேரை நாய் கடிச்சிருக்குங்க. இப்படி வெறிநாய் கடிக்கு பயந்து அவங்களாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்களாம். 2025 ஜான்வரிலேருந்து இப்போ ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 3,67,604 பேர் நாய்க்கடிக்கு ஆளாகி உள்ளனர். இதில் 20 பேர் ரேபிஸ் நோயால் இறந்தும் போயிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நாய்க்கடின்றது, அதுவும் வெறிநாய்க்கடின்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இப்போ பெரியவங்க, நம்மள மாதிரி பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களும் இந்த வெறிநாய்க்கடியால் குழந்தைங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாய்களுக்கு இந்த கருத்தடை செய்கிறதுனால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது, இதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. டெல்லியில் தெருநாய்களை 8 வாரத்துக்குள்ளே டெல்லியிலேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதே போல தான் தமிழ்நாட்டு மக்களும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள வெறிநாய்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தான் பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குங்க. ஆமாங்க, இந்த நாய் பெரியவங்களை கடிக்கிறது மட்டும் இல்லை, வண்டியில் போகிறவங்கள கூட, பைக்கில் போகிறவங்களெல்லாம் இந்த நாய் துரத்துறதுனால அவங்க நிலத்தடுமாறி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டு அதனாலேயும் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லைங்க, காரில் போயிட்டு நாய்ங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள வெறிநாய் கடிக்கிறதில்ல அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. தெருவில் நடந்து செல்லும் சாதாரண மக்களையும் அவங்க குழந்தைங்களையும் தான் இப்படிப்பட்ட வெறிநாய்கள் கடிக்க ஆளாகிறாங்க. வெறிநாய்ங்க கடிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பொதுமக்களோட ஆதங்கமாக இருக்குது. இதுக்கு தமிழ்நாடு அரசு தான் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.